Hi everyone, I am Dr. Flavia Evangeline, Consultant Emergency Medicine, Wilroth Hospitals, Araipuram. So, இன்னைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு டாக் பற்றி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபீஸ். ஸோ ஆஸ் அ பொதுமக்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரேபீஸ்ன்றது ஒரு 100% வந்து உயிரை எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நோய். அதில் வந்து ஒரு 100% ஃபேட்டாலிட்டி ரேட் இருக்குது அந்த நோயில். ஸோ அந்த ரேபீஸ் நோயை வந்து நம்மளால் ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும், தடுக்க தான் முடியுமே தவிர்த்து ஒன்ஸ் அந்த நோய் நமக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து க்யூர் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு 100% ஃபேட்டாலிட்டியான நோய். ஸோ நமக்கு as far as நம்மளோட நாலேஜுக்கு பார்த்த வரைக்கும் ரேபீஸ்ன்றது நாய் மூலயமா பரவும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அது ஒரு நாய் மூலயமாவோ இல்லைன்னா பூனை, கேட்ஸு, இல்லை வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கால்ஸ் அண்ட் மங்கூஸ் அவங்கள கிட்ட பைட்ஸ்லனாலும் அவங்களோட சலைவா மூலயமாவும் இந்த நோய் வந்து பரவலாம். ஸோ இந்த நோய்க்கு வந்து நீங்கள் எப்போலாம் வந்து அதை அட்ரெஸ் பண்ணணும், இது வந்து ஒன்றும் நம்ம கம்யூனிட்டியில் இல்லாத நோய் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கோ அந்த நாய்க்கடியை வந்து வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது, அதை மாதிரி மறைச்சிக்கிட்டு அசிங்கமாக நினைப்பாங்கன்றத அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம். ஸோ ஒன்ஸ் யூஆர் எக்ஸ்போஸ் டு அ டாக் பைட், எனி டாக் பைட், நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான நாய் வச்சுருந்தாலும் சரி, நாயோட ப்ரீடை பொறுத்து அந்த நோய் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி அந்த நாயோட வேக்சினேஷனை பொறுத்து அந்த நோய் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன irrespective ஆஃப் த ப்ரீட், என்ன ப்ரீட் டைப்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டாக் கிட்ட பைட் வாங்கிட்டீங்க, ஒரு எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் அதை ஹாஸ்பிட்டலில் இல்லை டாக்டருக்கு தெரிவிக்கிறது பெட்டர். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க, கிட்ஸாக இருந்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அடல்ட்ஸாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த நோயை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது பைட் பண்ணுற டைம்லேருந்து 20 to 90 நாள் வரைக்கும் அதுக்கு இன்குபேஷன் பீரியட் இருக்கும். ஸோ உடனே நம்மளுக்கு நாளைக்கே சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்ஸ் இன்னைக்கு கடிச்சிருச்சு, சப்போஸ் டாக் இன்றைக்கி பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 20 to 90 நாட்கள் வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளோட கடிச்ச அந்த சைட்டில் இருந்து அது வந்து நரம்பு மண்டலத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டைம் அதை எடுத்துக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யார் இம்யூனிட்டி அது எவ்வளோ நாளில் வேணால் அது ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த காயத்தை ரன்னிங் வாட்டரில் 15 to 20 minutes வாஷ் பண்ணணும். நம்ம பாட்டி தாத்தா சொல்கிற மாதிரி இந்த மஞ்சத்தூள், காஃபி பவுடர், சால்ட்டு, பேஸ்ட்டு இவங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸினோட விருலன்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ மோரலெஸ் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் அந்த ஊண்டை டைரெக்டாக காட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் இமீடியட்லி ரிப்போர்ட் டு த ஹாஸ்பிட்டல், டு யுவர் நியர்பை ஹாஸ்பிட்டல், வேரெவர் யூ கேன் ஆக்சஸ் குவிக்லி. ஸோ அந்த வேக்சினேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதோட டேட் வந்து இம்மீடியட்டாக இருக்கணும். இட் இஸ் நாட் நெசசரி யூ ஷுட் ஸ்டார்ட் வித்தின் 24 hours ஆர் ஆஃப்டர் 24 hours ஆர் இந்த குறிப்பிட்ட நேர காலம் கிடையாது. எவ்வளோக்களோ சீக்கிரமாக நீங்கள் அந்த வேக்சினேஷனை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கு வந்து அதனோட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டாக்டரை மீட் பண்ணாலே அவங்க அதனோட ஷெடியூல் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. வேக்சின் ஆயிருந்தாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி, உங்கள் பெட்டு டாகாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரே டாகாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேக்சினேஷன் போடுறது 100% நெசசரி டு ப்ரிவெண்ட் த டிசீஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரேபீஸ்ன்றது ஒரு ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் தவிர்த்து க்யூர் பண்ணுறக்கூடிய டிசீஸ் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இது பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த ஷெடியூல் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதைப்படி அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த 5 doses ஆஃப் வேக்சின் எடுத்தாச்சு, திருப்பி எனக்கு 1 மாதத்துலேயே திருப்பி டாக் கடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூ ஷுட் விசிட் த சேம் டாக்டர் அகெயின், சேம் டாக்டர் ஆர் எனி டாக்டர், ஸோ தட் தே வில் டிசைட் வெதர் யூ நீட் அகெயின் வேக்சினேஷன் தேவைப்படுதா என்னன்றது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. நீங்களே வந்துட்டு வேக்சின் முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக எனக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். ஆல்வேஸ் கன்சல்ட் த டாக்டர் ஸோ தட் தே வில் டிசைட் பேஸ்ட் ஆன் யுவர் wound டெப்த்து, woundோட சைஸு, wound எவ்வளோ தூரம் டீப்பாக இருக்குது, அண்ட் அதை பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட்டு வேக்சினேஷனோட ஷெடியூல் வந்து அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் லாஸ்ட் 2025 நம்ம தமிழ்நாடு அண்ட் சென்னையில் மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 5,25,000 people வந்து ரேபீஸில் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் தேர் ஆர் 28 deaths in சென்னை ரேபீஸ்னால மட்டும் லாஸ்ட் இயரில். ஸோ இது உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரேபீஸை பற்றி உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.